ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்ட்டு ஒரே கிரேவிங்காக இருந்துச்சு. சரி மைசூர் பாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேனில் 1 கப் எண்ணெய், 1/2 கப் நெய் சேர்த்து அதை ஹீட் பண்ண வச்சுக்கலாம். ஒரு அகலமான இரும்பு கடாயில் 2 கப் சுகர் சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து அதையுமே மெல்ட் பண்ண வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷமாச்சும் நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 கப் வந்து கடலை மாவை அதை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சு வந்ததும் நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சலிச்சு வச்சிருக்கிற கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் கம்பி பதம்லாம் செக் பண்ண மாட்டேன். 5 நிமிஷம் டைம் கொடுப்பேன். சுகர் நல்லா திக்காகி வர ஸ்டேஜில் கடல மாவு சேர்த்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் ஒன்று சேர்ந்து கலந்துரும். இந்த கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில இடையில நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயில் அப்புறம் கீயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த ப்ராசஸ்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரேல எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி வச்சுருக்கணும். நான் அது 2மே பண்ணலை அப்படிங்கிறதுனால இந்த பேனே ஆல்ரெடி வந்து எண்ணெயாக தானே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதிலே நான் அந்த மைசூர் பாக் மிக்சரை சேர்த்துட்டேன். நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்த்து கலந்து வரும்போது நல்லா இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு நல்லா சூப்பராக கடாயிலேருந்து ஒட்டாமல் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் தடவுன பிளேட் பாத்திரம் எதுக்காச்சும் மாற்றிக்கலாம். நான் இந்த பேன்லேயே மாற்றி வச்சுட்டேன். இது நல்லா ஆறி வரணும். இந்த விஸ்கில் ஒட்டிகிட்டு இருக்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து இந்த மாதிரி திரள் திரளாக வந்துச்சுன்னா மைசூர் பாக் வந்து சூப்பராக வந்துடும். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல, அந்த மைசூர் பாக் தான் செஞ்சேன். அதே எனக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்வீட் கிரேவிங் இருந்துச்சுன்னா இந்த ஸ்வீட்டை ஈஸியாக செஞ்சுருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.